Taste the Daily. அண்மை செய்தி சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 3,75,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 7 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்த நிகழ்ச்சி வாயிலாக செயல்படுத்தப்படுகின்றன. அதேபோல நாடாளுமன்ற திரு இன்பத்துறை அவருடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 16 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செயல்படுத்தப்பட இருக்கின்றோம். அதேபோல திரு தனபால் அவருடைய தொகுதியினுடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 16 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கும் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 3,75,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து 18 பணிகள் நிறைவேற்ற பணிகள் துவக்கி வைக்கப்படுகின்றன. அதோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து 7 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்த நிகழ்ச்சி வாயிலாக செயல்படுத்தப்படுகின்றன. அதேபோல நாடாளுமன்ற திரு இன்பத்துறை அவருடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 16 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செயல்படுத்தப்பட இருக்கின்றோம். அதேபோல திரு தனபால் அவருடைய தொகுதியினுடைய உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 16 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கும் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களுக்கு திறந்து வைத்தும் அதே சமயம் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 3,75,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கழக நிர்வாகிகள் தொடர்ந்து உடன் இருந்து வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு அடிக்கல்லையும் அவர் திறந்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முடிவுற்ற பணிகள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து
பல பணிகள் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. அதோடு நாடாளுமன்ற திரு இன்பத்துறை அவளுடைய நிதியிலிருந்து சட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகவும் திரு தனபால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகவும் பல்வேறு பணிகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுள்ள மரியாதைக்குரிய நகர கழகத்துடைய செயலாளர், நகரமன்ற உறுப்பினர், நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர் எம் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சேர்மன் அறிவிச்சாளர் மாதேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கழக அறிவிச்சாளர் திரு துறை என்கின்ற மாதேஸ்வரன் அவர்களே, கொங்கனாவரம் ஒன்றிய கழக திரு ஏ ராஜேந்திரன் அவர்களே, நங்கவள்ளி ஒன்றிய கழக திரு சி மாணிக்கம் அவர்களே, நங்கவள்ளி தெற்கு ஒன்றிய கழக திரு எம் செல்வம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் கொங்கனாவரம் சேர்மன் அறிவிச்சாளர் கே மணி அவர்களே, மற்றும் பேரூர் கழகத்துடைய செயலாளர் திரு பி காளியன் அவர்களே, திரு சாமி என்கின்ற பழனிசாமி அவர்களே, திரு ஆர் சேகர் அவர்களே, திரு எஸ் நந்தகுமார் அவர்களே, திரு SRT சிவகுமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி முன்னாள் ஒன்றிய சேர்மன் சகோதரர் திருமதி குப்பம்மாள் மாதேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் நகரமன்ற தலைவர் சகோதரர் திரு டி கதிரேசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு ராம் அவர்களே, நங்கவள்ளி முன்னாள் சேர்மன் சகோதரி திருமதி பானுமதி பாலசுப்ரமணியம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே வல்லூர் பொறுப்புக்கின்ற நிர்வாகிகளே, முன்னாள் கவுன்சிலர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே, வாரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டும் சுமார் 1,65,050 1,65,50,000 ரூபாய் இன்றைக்கு முடிவுற்ற பணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு 1,03,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் திரு IS இன்பத்துறை அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல திரு எம் தனபால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக சுமார் 1,06,30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பல்வேறு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. கான்கிரீட் சாலைகள், அதே போல சன்டெக்ஸ் டேங்க் பல இடத்துல குடிவசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல்வேறு பணிகள் சுமார் 18 பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து நிதியிலிருந்து 8 பணிகள் புதிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதுரை அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதியை பெற்று 15 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல திரு தனபால் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 16 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. இது அனைத்துமே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே இந்த பணிகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல பணிகள் நிறைவேற்றப்பட்டன.
பல பணிகள் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் எடப்பாடி நகரத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலே ஒரு உள் விளையாட்டு அரங்கம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுதே இந்த திட்டத்தை எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்றப்பட்ட காரணத்தினாலே இன்றைய தினம் இந்த அரசாங்கம் ஏற்கனவே போட்ட திட்டத்தின் அடிப்படையிலே 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதோடு நம்முடைய நாடாளுமன்ற திரு தனபாலருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் பெற்று சுமார் 3 கோடி ரூபாயில இன்றைய தினம் இதற்கு பணிகள் துவங்க இருக்கின்றார்கள். இதில் இந்த சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கின்ற பொழுது இதில் நிர்வாக கட்டிடம், கால்பந்து, கோகோ, கைப்பந்து, திறந்த வெளி கபடி, தடகள ஓட்டம், லேன் டிராக், நீளம் தாண்டுதல், செயற்கை புல் கிரிக்கெட், நுழைவு வாயில், சுற்றுச்சுவர், உடற்பயிற்சி கூடம், இந்த விளையாட்டுகள் எல்லாம் இந்த சிறு விளையாட்டு அரங்கிலே இடம்பெற உள்ள என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள், ஒன்றியத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் இந்த சிறு விளையாட்டு அரங்கிலே உட்படுத்தி அவர்கள் விளையாடுவதற்கு அற்புதமான ஒரு அரங்கை எடப்பாடி சட்டமன்றத்தில் உருவாக்கி தந்திருக்கும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்திலும் சரி, நாடாளுமன்ற இருந்த காலத்திலும் சரி, அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலானதை நிறைவேற்றிருக்கின்றேன். இன்றைக்கு முக்கியமாக குடிநீர் பிரச்சனை. அதிமுக ஆட்சி வருவதற்கு முன்பாகவே மக்கள் வைத்த கோரிக்கை, எடப்பாடி நகரத்தில் 30 வார்டுகளுக்கும் தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றவுடன் இந்த எடப்பாடி நகர மக்களின் கோரிக்கையை ஏற்று 30 வார்டுகளிலும் தங்கு தடையில்லாமல் காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்கக்கூடிய சூழலை உருவாக்கி 20 கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி 30 வார்டுகளிலும் தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல எடப்பாடி ஒன்றியம், கொங்கனாவரம் ஒன்றியம், மகரஞ்சாவடி ஒன்றியம் 3 ஒன்றியங்கள் உள்ளடங்கிய கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு உருவாக்கி பல மேல் தொட்டிகளை கட்டி அந்த கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்பட்டது. அதேபோல மேச்சேரி, நங்கவெளி அந்த கூட்டுக்குடி திட்டத்தை உருவாக்கி அந்த மேச்சேரி ஒன்றியம் எடப்பாடி சட்டமன்றத்தில் நங்கவெளி ஊராட்சி ஒன்றியத்தில், அதோடு அங்கே நங்கவெளி ஒன்றியத்தில் இருக்கின்ற 3 பேரூராட்சிகள், நங்கவெளி, வனவாசி, ஜல்லாபுரம் பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கக்கூடிய விதமாக பிரம்மாண்டமான ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே நமக்கு அளித்தார்கள். அதன் மூலமாக கிராமம் பேரூராட்சியில் இருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதேபோல கல்லூரியில் வேண்டும் என்று கேட்டார்கள். அற்புதமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்றைக்கு எடப்பாடி சங்ககிரி சாலையில் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட சுமார் 2000 பேர் இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, இன்னும் அருகாமையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கி தந்தோம். அதே போல நங்கவெளி ஒன்றியத்தில் வனவாசியில் பாலிடெக்னிக் கல்லூரி வேணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு சுமார் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி கட்டப்பட்டு சுமார் 1000 பேர் அந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலக்கூடிய வாய்ப்பு. அதில் கொங்கனாவரம் ஒன்றியத்தில் வெட்டிக்கொட்ட மேட்டில் பிடெக் கல்லூரி கட்டணும். இன்னும் அது கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகளாகி நான் திறக்காமல் இருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். அதோட ஆரம்ப சுகாதார நிலையம், பக்க நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம், சமுத்திரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம், கோனேரிப்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையம், இப்படி ஆரம்ப சுகாதாரம் நிறைய திறக்கப்பட்டன. கால்நடை மருந்தகம் பார்த்தீங்கன்னா கச்சிப்பள்ளியில் அங்கே
எட்டிக்கோட்டை மேட்டில் ஒன்று திறந்தோம், பக்கநாட்டில் ஒன்று திறந்தோம், வெள்ளவெளி ஒன்று திறந்தோம், பெரிய சோரையில் ஒன்று திறந்தோம். இப்படி மக்கள் என்ன கோரிக்கை வைத்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றும். அதோட நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. ஒரு 800 அடி 1000 அடி போட்டால் தான், ஆழ்துளை போட்டால் தான் தண்ணீர் கிடைக்கும். நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி இருக்கின்றனால விவசாயிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. நம்முடைய ஏரிகளிலும் நீர் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையிலே விவசாயிகள் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த அவருடைய கோரிக்கை ஏற்று 100 ஏரி திட்டம், வறண்ட 100 ஏரிகளுக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த நீரேற்றின் மூலமாக அந்த தண்ணீரை எடுத்து வறண்ட 100 ஏரிகளுக்கு நிரப்புகின்ற திட்டம். இதில் நம்முடைய தொகுதி மட்டுமல்ல, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி, சங்ககிரி, அதோட மேட்டூர் 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். நான் முதல் கட்டமாக ஒரு 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை நான் துவக்கி வச்சேன். அதுக்கு பிறகு இந்த அரசு பொறுப்பேற்று இப்போ 4.25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் முழுமையாக இந்த பணி நிறைவேற்றலை. இன்னும் பல ஏரிகள் நீர் நிரப்பப்படாமல் இருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க. எஞ்சிய இன்னும் நீர் நிரப்பாமல் இருக்கின்ற ஏரிகளுக்கு அதிமுக ஆட்சி மூலத்துடன் அந்த ஏரிகளுக்கும் நீர் நிரப்பப்படும். அதே போல சில ஏரிகள் விடுபட்டதாக சொன்னாங்க. அந்த விடுபட்ட ஏரிகளுக்கும் நீர் நிரப்பி அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நிலத்து நீரை உயரச் செய்து விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்கும். குடிப்பதற்கு நீர் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம். நல்ல சாலை வசதிகள், நல்ல போக்குவரத்து வசதிகள், இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் வைத்த பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்று மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை பேரையும் நான் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் இந்த நம்முடைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.